எனக்கு அன்பான தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஆச்சரியத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், நன்மையானவைகளை கட்டளையிட்டு அவர் நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். தேவஜனமே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உபதேசித்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். சத்தியத்தை அவர் அறிவித்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக, அங்கே யூதர்களில் சிலர், சேவகர்கள் என சொல்லி அவருக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவரை பிடிக்க வகை தேடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதை தான் வசனம் சொல்லுகிறது, அவரை பிடிப்பதற்கு மனதாயிருந்தார்கள். தேவஜனமே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பிடிப்பதற்கு மனதாய் இருக்கிறவர்கள் உண்டு. உங்களை அழிப்பதற்கு மனதாய் இருக்கிறவர்கள் உண்டு. உங்கள் மேல் எரிச்சலாய் இருப்பதற்கு மனதாய் இருக்கிறவர்கள் உண்டு. இன்னைக்கு அநேகர் உண்டு அல்லவா? வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பியிருப்பார்கள். எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணும்படியாக எத்தனை பேர் தங்களுடைய இருதயத்திற்குள்ளாக, தங்களுடைய மனதிற்குள்ளாக உங்களை குறித்து அவர்கள் சிந்தித்திருப்பார்கள். அங்கே வசனம் சொல்லுகிற வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிறதான அந்த பாதையிலே அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் மனதாய் இருக்கலாம். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை. ஒருவனாலும் அவர் மேல் கை போடக்கூடாமற் போயிற்று. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள், 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். உங்களுடைய பிஸ்னஸ்லேயா இருக்கலாம், உங்களுடைய வேலையின் ஸ்தலங்களிலாக இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி. கடந்த நாளிலே ஒரு சகோதரரோடு கூட பேசி கொண்டு இருக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், வேலையின் ஸ்தலத்தில் என்னை எப்படியாவது இதிலிருந்து நீக்கி விட வேண்டும் என்று சொல்லி எனக்கு விரோதமாக ஒரு 3 பேர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே ஆலோசிக்கிறார்கள். அப்போது இப்படி பல எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறது. இப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான், தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாத. வாழ்க்கையில் நீ நினைக்கிற இந்த சூழ்நிலைகளில் அவர்கள் எழும்புவார்கள், செய்வார்கள், அழிப்பார்கள். இல்லை, அவர்கள் என்னதான் நினைத்தாலும் கர்த்தர் எனக்குன்னு அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டியதான அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் என்றால், வேலையை வைத்திருப்பார் என்றால், அதை ஒரு மனிதனாலும் எடுக்க முடியாது. அதை ஒரு மனிதனாலும் அகற்றி போட முடியாது. கர்த்தர் உங்களை அதே ஸ்தானத்திலே நிற்க வைப்பார். கர்த்தர் உங்களை அதே இடத்துல வைத்து உயர்த்துவார். அவருடைய கண்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உயர்த்துகிறத பார்க்க முடியும். அப்போது அவர்கள் மனதிலே படக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்களால் கூடாமற் போயிற்று, கை வைக்க கூடாமற் போயிற்று, அழிக்க கூடாமற் போயிற்று, விரோதமாய் எழும்ப கூடாமற் போயிற்று. காரணம் என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவோடு இருந்தார். இன்றைக்கு திரியேக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். திரியேக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது என்ன சூழ்நிலைகள் எழும்பி வந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாய், துணையாய் நின்று உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளில் எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து யோசிக்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு முன் நின்று அவர் கடந்து செல்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அவர்கள் அவருக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி மனதில் நினைத்தார்கள். ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த நிலை மாறி போகட்டும், அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணி கூட இருந்து
சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உடைய வாழ்க்கையை நடத்துவீராக. வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. எழுப்பி வருகிற சகல ஆக்கினைகள் அகற்றப்பட கர்த்தர் தாமே முன்னின்று அவர்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை நடத்துவார். ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு துணையாயிருப்பார். God bless you. God bless you.